ஹலோ வணக்கம். இன்றைக்கி கனடாவில் நம்ம பியர் கிரிக் பார்க் அப்படின்னு ஒரு பார்க்குக்கு போயிட்டுருக்கோம். வீட்டிலேருந்து ஆக்சுவலாக 3 கிலோமீட்டர் நடந்து போனோம். பஸ்ஸில் போகலான்னு பார்த்தா 2-3 பஸ் மாறி போகணுமா. அதுக்கு அந்த டைமை சேவ் பண்ணி 3 கிலோமீட்டர் நடந்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். வெயில் அடித்தாலும் ரொம்ப தெரியலை. ஸோ இப்போ தான் நடந்து போயிட்டுருக்கோம். இந்த பார்க் போகிறதுக்கு ஒரு ஷார்ட் கட் கண்டுபிடிச்சிருக்கோம். அதுவே ஏதோ ட்ரெக்கிங்க்கு போகிற மாதிரி இருக்குது. காட்டுறேன் பாருங்க. சூப்பராக இருக்குது. இவ்வளோ மரம் இருக்கிறனால செம்மையாக இருக்குது இந்த வாசனையே. இந்த மாதிரி வழியில் இருந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ தூரம் வேணால் நடந்துக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி ஒரு பிளேஸ்ல யாராவது வாக் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்களா? டெய்லி நடந்து வரலாம், அப்படி இருக்கு. வாங்க போலாம். கோயிலுக்கு மலை ஏறி வர மாதிரி பெரிய பாதையாக இருக்கு. ரோட்ஸ் எல்லாம் ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்கும். இங்கெல்லாம் இந்த ரோவில் மட்டும்தான் நம்ம வாக் பண்ணுறவங்களாம் நடக்கணும். டக்குன்னு அப்படியே இறங்கி அந்த பக்கம் போகிறது அதெல்லாம் இங்கே பண்ண முடியாது. ஃபைனாக போட்டுருவாங்க. அப்படியே இந்த பக்கம் ஏதாவது கிராஸ் பண்ணி அந்த வேலை போகணும், எப்படி போகிறது அப்படின்னாலும் அங்கங்கே ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு தான் நம்ம கிராஸ் பண்ணணும். பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னையும் உடனே போயிட முடியாது. அங்கே ஒரு மேன் சிம்பிள் வரும். அந்த சிக்னலில் ஒரு மேன் சிம்பிள் வரும். அந்த மேன் சிம்பிள் வந்தோடனே தான் நம்ம நடக்க ஆரம்பிக்கணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இங்கே ஒரு வழியாக நடந்து பியர் கிரிக் பார்க் கிட்டத்தட்ட ரீச் ஆகிட்டோம். பார்க்குக்கு வந்தாச்சு. இங்கே பக்கத்தில் ஸ்டேடியம் இருக்கிறனால ஏதோ ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால பார்ட்டி போயிட்டுருக்கறனால சவுண்டாக இருக்குது. நம்ம ஊரில் தீம் பார்க்கில் தான் இப்படி இருக்கும். ஆனால் இங்கே வந்து இது ஒரு நார்மல் பார்க் தான், ஆனால் கொஞ்சம் பெரிய பார்க். அதனால் தண்ணியிலலாம் கூட விளையாடுறாங்க. பார்க்கில் விளையாண்டுட்டு திருப்பி ரிட்டன் கிளம்பிட்டோம். இப்போ ஒரு குறுக்கு வழி கண்டுபிடிச்சி அதில் போயிட்டுருக்கோம். இந்த சைடும் நல்லா இருக்குது. நல்லா பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பை பாய்.